Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1/2 kg வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிடுவோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் அதில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றக்கூடாது, சும்மா வெறும் கடாய் தான் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் அப்படியே போடணும். போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுருவோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில் அதில் நல்லா வளவலன்னு பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் வரும். இந்த மாதிரி நல்லா எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த வளவளப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. எவ்வளோ பிசு பிசுன்னு வருது பாருங்கள். இது எல்லாமே போகிற வரை நல்லா அப்படியே வதக்கணும். பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுன்னு வருதுன்னு. நம்ம நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு ஆக்கணும் இந்த வெண்டைக்காய், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு பாத்திரத்தில். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் வெண்டைக்காய் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாய் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே ஆயிலில் வதக்கியிருக்கனால இவ்வளோ ஆயில் போதும். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் இப்போ ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதை 2 பிச்சு அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா அப்படியே வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயும் அப்படியே போட்டுருவோம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துடுச்சுன்னு பாருங்கள். இப்போ அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுன்னு இருக்காது வெண்டைக்காய். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.